வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடுமையான நடவடிக்கை ஒன்னே எடுத்திருக்காங்க. போர் வெடிக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. பதறும் உலக நாடுகள். இதை பத்தியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா போர்க்கப்பலை நிலை நிறுத்தி இருக்காங்க. இதனால அரண்டு போயிருக்கு அமெரிக்கா. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் சீனா நாடுகளுடைய கூட்டறிக்கையில ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுக்கு நம்முடைய மத்திய பாஜக அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடந்த 7ஆம் தேதி சீனா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாரு. சீனாவுடைய பிரதமர் லீ கியாங்கை ஷெபாஸ் ஷெரீப் சந்திச்சு இருதரப்பு உறவு குறித்து விவாதிச்சாரு. இதனையடுத்து இரண்டு நாட்டு தலைவர்களும் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாக இரண்டு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்புகள்ல அந்த இரண்டு நாடுகளுடைய உறவை மேம்படுத்துவது தொடர்பான வாசகங்கள் இடம்பெறும். இதுதான் நடைமுறை. ஆனா பாகிஸ்தான் சீனா நாடுகளுடைய கூட்டறிக்கையில இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஜம்மு காஷ்மீரை பிரச்சனைக்குரிய பகுதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் எப்போதே நிறைவேற்றிய தீர்மானங்கள் ஒப்பந்தங்களின் அடிப்படையில தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு சீன தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் சீனாவுடைய கூட்டறிக்கையில இடம்பெற்றிருந்ததுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சீனா கூட்டறிக்கையில இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் குறித்து தேவையற்ற வகையில கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்களை இந்தியா நிராகரிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில இந்தியாவுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான். இது தொடர்பாக எந்த ஒரு நாட்டுக்கும் கருத்து தெரிவிக்க எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு இடையூறுகளை உருவாக்கி அந்த பகுதிகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கும் இந்திய நிலப்பகுதிகளில் தம்மை வலுப்படுத்த நினைக்குது. இதற்கான இதர நாடுகளின் நடவடிக்கைகளை இந்திய அரசு கடுமையாக எதிர்க்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்துல அதாவது சிபிசி திட்டம் இருக்கு இல்லையா, இதுல பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கும் இந்திய நிலப்பகுதிகளும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளும் இடம்பெற்றுள்ளதை ஏற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னா சிபிசி திட்டம் ஒப்பந்தமாச்சு. பல இடங்கள்ல நான் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கில்கித் பல்திஸ்தான் வழியாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாகவும் பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கும் பலருமே இவங்களுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் இங்கெல்லாம் ரோடு போடக்கூடாது, சீனா எங்களுடைய பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சீனர்கள் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த திட்டத்தை பாதியிலே கைவிடவும் செஞ்சாங்க. எப்பெல்லாம் சீனா வேலையை ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி சீனாவுக்கு பயம் காட்டிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த பகுதி எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தமானது, இதை நாங்க ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் என்ன தெளிவா தெரியுது நமக்கு அப்படின்னா, விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவோடு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு நாம இவ்வளவு நாளா சொல்லிட்டு வரோம் இல்லையா, அது இந்தியாவோடு இணைக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறாரு. பல முறை பல நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்திருந்திருப்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா பக்கம் வரப்போகுது, இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிறத பலரும் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கண்கூடாக விரைவில் நடக்க போகுது. அதுக்கான ஒரு அத்தியாயம் தான் இது அப்படின்னே சொல்லப்படுது. அதை விரைவில் நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, தென் அமெரிக்காவுக்குள்ள நுழைய சீனா ஒரு பக்காவான திட்டத்தை வகுத்துள்ள நிலையில இது அமெரிக்கா சீனா இடையே மறைமுக போரை உருவாக்க கூடும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல காலமாகவே நல்ல உறவு இல்லை. இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கை நிலவிட்டு வருது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தான் சீனா இப்போது செயல்படுத்தும் ஒரு பிளான் சர்வதேச அளவுல மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கலை தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் அமெரிக்காவில் சீனா ஒரு துறைமுகத்தை உருவாக்கிட்டு வருது. இந்த திட்டத்தால அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதல் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதாவது தென் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கும் முக்கியமான நாடுகளில் ஒன்று பெரு. முழுக்க சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கும் இந்த நாட்டுடைய மக்கள் தொகையே வெறும் 3 கோடி தான். இங்க இருக்கும் சான்கே அப்படிங்கிற நகர்ல தான் சீனா இப்போது ஒரு பிரம்மாண்ட துறைமுகத்தை உருவாக்கி வருது. இந்த ஆண்டு இறுதியில் இந்த துறைமுகத்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் திறந்து வைக்க இருக்கிறாரு. சுமார் $3.5 பில்லியன் மதிப்புல கட்டப்படும் இந்த துறைமுகம் சீனாவுடைய மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்படுது. தென் அமெரிக்க சந்தைக்குள்ள நுழைய இது சீனாவுக்கு பக்காவான ஒரு வாய்ப்பை தருது. இந்த துறைமுகம் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் மேம்படும். மேலும் சீனாவிலிருந்து தென் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களும் அதிகரிக்கும். தென் அமெரிக்காவுடைய பசிபிக் கடற்கரை உள்ள மற்றொரு துறைமுகங்களால பெரிய கப்பல்களை கையாள முடியாது. ஆனா இந்த துறைமுகம் 60 அடி ஆழம் இருக்கிறதுனால மெகா கப்பலையும் இது ஈஸியாக கையாளும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் அமெரிக்காவில் சீனாவுடைய எழுச்சியை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துட்டு வரும் நிலையில இந்த துறைமுகம் ஒரு சவாலாக இருக்கு. இதை சீனா கட்டுறதுனால முக்கிய கட்டுப்பாடுகளும் அவர்களுடைய வசம் தான் இருக்கும்.
இதனால தென் அமெரிக்காவுடைய வளங்கள் மீதான சீனாவுடைய பிடி வந்து அதிகரிக்கும். அதாவது இயற்கை வளங்களால் நிரம்பி இருக்கும் இந்த பிராந்தியத்தை சீனாவால் எளிதாக அணுக முடியும். இதன் மூலம் இங்கே இருக்கும் இயற்கை வளங்களை சீனாவால் எளிதாக எடுக்க முடியும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மிக மிக மோசமாக இருக்கும் நிலையில இந்த துறைமுகம் அதை மேலும் மோசமாக்கும். குறிப்பாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இது மறைமுக போரை கூட தொடங்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. அதே நேரம் பெருநாடு இது தங்களுக்கு ஆசிய மார்க்கெட்டை திறந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பெருநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பழம், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை இந்த துறைமுகம் வந்தவுடன் எளிதாக ஆசிய மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த திட்டத்தால முழு பயனையும் சீனாவே அடையும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. மேலும் சரியாக கையாளவில்லை அப்படின்னா இந்த நிலைமை பெருநாட்டுக்கு மொத்தமாக எதிராக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இப்போது பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிக்கும் இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லையும் சீனா இது போன்ற திட்டங்களை தான் செயல்படுத்தியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் சீனா ஒரு மிகப்பெரிய வலையை வந்து விரிக்குது. அதனால வசமாக சிக்க போறாங்க தென் அமெரிக்க நாடுகள்லாம் அப்படின்னும், இதனால போர் வெடிக்கும் அபாயம் ஏற்படும் அப்படின்னு பதறி போயிருக்காங்க உலக நாடுகள். சீனா எங்கே போனாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிளப்புது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இது மூலமா தெரியுது. ஏற்கனவே சீனாவை நம்பி அந்த நாட்டுக்குள்ள விட்ட பல நாடுகளும், குறிப்பாக நேபாள், இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவு, இப்படி அடுத்தடுத்து நம்ம பல நாடுகளை எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே இன்னைக்கு நிதி நெருக்கடியினாலையும் தன்னுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத நாம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால சீனா புகுந்த நாடு வந்து என்னைக்குமே உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை. இனிமேலாவது இந்த பெருநாடு கொஞ்சம் வீழ்த்தி இருக்கணும். ஆனாலும் அவங்க வந்து ஆசிய சந்தையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில வந்து களமிறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாடுமே வந்து சீனா கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆஃபர்ல மயங்கி போய் ஒரு பேராசையில வந்து தங்களுடைய நாட்டையே வந்து சீனாவுக்கு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீனா இதுக்கு பின்னாடி மாபெரும் ஒரு மெகா திட்டத்தை வந்து போட்டுதான் களமிறங்குது. அதனால சீனாவுடைய இந்த வலையில எந்த ஒரு நாடும் சிக்கக்கூடாது அப்படின்னு பல உலக நாடுகளே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இருந்தாலும் ஒரு சில சின்ன நாடுகள் வந்து தங்களுடைய நாட்டை காப்பாற்றணும், சீனா வந்துட்டா நாடு வந்து வளம் பெறும், இன்னும் அங்கே இருக்கும் பகுதிகளை மேம்படுத்தினோம்னா சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பாங்க, இதன் மூலமா நம்முடைய வருவாயை ஈட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையில சீனா கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா சீனா கடைசியில நோண்டி நொங்கெடுத்து இருக்கிறதையும் வந்து புடுங்கிட்டு அந்த நாட்டை வந்து எழுதி வாங்கிக்குது. அதனால உஷாரா இருக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில தன்னுடைய போர்க்கப்பலை அமெரிக்காவுக்கு சற்று தொலைவில் இருக்கும் கடல் பகுதியில கொண்டு நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கும் இடைவெளி 90 மைல்கள் தூரம் தான். இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்கு சொந்தமான 4 போர்க்கப்பல்கள் வந்து நேற்று 12 மணி அளவுல கியூபாவுடைய தலைநகரான ஹவானாவுடைய அருகே நிறுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு அணு ஆயுதம் சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ரஷ்ய கப்பல்கள் அமெரிக்காவுக்கு அருகே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால பெரும் போர் வெடிக்கலாம் அப்படின்னு உலக நாடுகளுக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோ அந்த கப்பல்னால அமெரிக்காவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. 1962ஆம் ஆண்டு இதே போல ரஷ்யா வந்து கியூபாவில் ஏவுகணை தளங்களை வந்து உருவாக்குனாங்க. இந்த தகவல் அமெரிக்காவை எட்ட 2 நாடுகளுக்கு இடையில உருவாக இருந்த ஒரு பெரும் அணு ஆயுத போர் ஒப்பந்தம் ஒன்றின் மூலமாக தவிர்க்கப்பட்டது. அந்த விஷயம் வரலாற்றில் பெரும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில தற்போது மீண்டும் அதே கியூபாவில் ரஷ்யா போர்க்கப்பலை கொண்டு நிறுத்தி இருக்கிறதுனால பதற்றம் உருவாகி இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு நாங்க வந்து ஆயுதங்களை விற்க மாட்டோம் அப்படின்னு உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் வந்து சொல்லி இருக்கிறாரு. தொலைபேசி உரையாடல சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த உறுதியை வந்து வழங்கியதாக ஜெலன்ஸ்கி அவர்கள் G7 உச்சி மாநாட்டில் வந்து சொல்லி இருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் அவர் கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. தொலைபேசி உரையாடல் எப்போது நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்லல. ஆனா அதிபர் பைடன் ரஷ்யாவுக்கு சீனா உதவி வருவதாக சொன்னாரு. ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு சீனா வழங்குவதாக அமெரிக்கா வந்து நம்புறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சில சீன நிறுவனங்கள் மேல அமெரிக்கா வந்து தடைகளை விதிச்சாங்க. அதுக்கு சீனா வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ரஷ்யா நடத்தும் போர்ல தனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சீனா வந்து சொல்றாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து விடாம ரஷ்யாவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தர்றது சீனா தான். சீனா வந்து பல உதவிகளை செய்து ஆயுத உதவியை செய்யுது. அதனாலதான் ரஷ்யா வந்து இன்னுமே வந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வர்றாங்க. பின்னாடி ஒரு பலம் இல்லாம ரஷ்யா இந்த அளவுக்கு இறங்காது அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. ஆனா அமெரிக்காவை பார்த்து பலரும் என்ன கேட்கிறாங்கன்னா, அமைதியா இருந்த உக்ரைனை கிளப்பி விட்டதே நீதான், நீ வந்து அதை தரேன் இதை தரேன் பொருளாதார உதவி செய்யறேன் ஆயுத உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனை தூண்டி விட்டு இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் வந்து இந்த அளவுக்கு நீண்டு இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு பலரும் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து திட்டிட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.